ஃபுட் கிராக்கு சின்னதாக இருக்குன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு பெரிய சம்பவம் பண்ணிடும். நம்மளோட ஃபுல் பாடி வெயிட்டை பேர் பண்ணுறது நம்ம ஃபுட்டு தான். ஸோ அந்த எல்லா ப்ரெஷரும் நம்மளோட பாதத்தில் தான் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஹீலில் தான் இருக்கும். அதனால் ஹீல் வந்து திக்கன் ஆகி அண்டு கிராக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஃபுட் கேர் க்ரீம்ஸ் லைக் மாய்ஸ்சரைசர், தட் டூ கெரட்டோலைட்டிக் மாய்ஸ்சரைசர்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அதை ஒரு நாளைக்கு ஒரு டைமோ 2 டைமோ தூங்க போகிற டைமில் காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கேர் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்க நார்மல் வெயிட்டு குழந்தைங்களுக்கெலாம் கூட இந்த ஃபுட் கிராக்ஸ் வரலாம். அது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கிராக், இட் குட் பி அ பிளான்டர் சோரியாசிஸ் ஆர் கெரட்டோடர்மா. இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஸ்கின் கேர் கன்சல்டேஷன் ஸ்கின் டாக்டர் கிட்ட எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். சின்ன கிராக் தானே நினச்சி அலட்சியமாக விட்டுறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.